ஹாய் காய்ஸ், நாம் இந்த வீடியோவில் டிஎன்எஸ்சிசி ரிக்வயர்மெண்ட் தான் 2026க்கு பார்க்க போகிறோம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் மாநில தேர்தல் ஆணையம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இருக்கும். அந்த ஆஃபீஸில் தான் உங்களுக்கு வேலை வாய்ப்பு சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு 9 வேகன்சி இருக்குது. அந்த 9 வேகன்சி பொறுத்த வரைக்கும் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா சொல்லி கொடுத்துருக்காங்க. இது இந்த ஜாப்க்கு பார்த்தீங்கன்னா உடனே அப்ளை பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா சொல்லி கொடுத்துருக்காங்க. இது பற்றிய தகவல் நம்ம பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஏ டு இஜெட் வரைக்கும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது மாதிரி அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வினோ ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இப்போ வாங்க விரிவாக பார்க்கலாம். மொத்தவங்களுக்கு 9 வேகன்சியில் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட், அதாவது அலுவலக உதவியாளர் உங்களுக்கு 7 வேகன்சியும், டிரைவர் 2 போஸ்டிங்கும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. மொத்தம் உங்களுக்கு 9 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இதுக்கான எலிஜிபிலிட்டி பொறுத்த வரைக்கும் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு நீங்கள் 8th பாஸ் பண்ணியிருக்கணும். உங்களுக்கு சைக்கிள் ஓட்ட தெரியணும். அதே மாதிரி உங்களுக்கு ஜெராக்ஸ் மிஷினு, பிரிண்டர் மிஷின்லாம் ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 3 கண்டிஷன் தான். 8th எல்லாருமே மேக்ஸிமம் 10th டிகிரி 12th இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா படிச்சிருப்போம். ஸோ அதுவும் பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி சைக்கிள் ஓட்டுறது, இந்த சைக்கிள் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் பிரச்சனை. ஏன்னா அந்த காலத்திலலாம் ஓட்டியிருப்பான். தற்போது இந்த காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு பைக்கில் போகிறாங்க. கொண்டு போய் பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் அங்கேயே விட்டு வந்துடுறாங்க, விட்டு கூப்பிட்டு வந்துடுறாங்க. இல்லைன்னா ஸ்கூல் பஸ் இருக்குது. இந்த மாதிரி இருக்கும்போது சைக்கிள் ஓட்டுறதே பார்த்தீங்கன்னா ஓட்ட தெரிஞ்சிங்க நிறைய பேர் மறந்துட்டாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம். அடுத்து ஜெராக்ஸ் பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டர் பண்ணுறது, பிரிண்டர் மிஷின், இது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஊரில் இருக்கக்கூடிய ஜெராக்ஸ் மிஷின் அவங்களை கேட்டிங்களாவே சொல்லுவாங்க. நீங்கள் அதை வச்சு பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்கள், டிரைவருக்கு 8th படிச்சிருக்கேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நாலேஜ் ஆட்டோ மிஷின்ஸ், ஃபர்ஸ்ட் எய்ட் மேட்ரி. டிரைவருக்கு பார்த்தீங்கன்னா கம்பல்சரி பார்த்தீங்கன்னா ஆட்டோ மெக்கானிக்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். வித் அதோட ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் பண்ணால் அதுக்கு முதலுதவி செய்யறதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் கேட்டகரிக்கு 18லேருந்து 32 வயசு பார்த்தீங்கன்னா சொல்லி கொடுத்துருக்காங்க. பேக்வேர்ட் கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிசிக்கு 18லேருந்து 34, எம்பிசிக்கு 34 சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எஸ்சி எஸ்டிக்கு 37 வரைக்கும் கொடுத்துருக்காங்க 18லேருந்து. அதே மாதிரி கணவர்கள் கைவிட்டப்பட்ட இந்த கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 37. அதே மாதிரி மாற்றுத்திறனாளியாக இருந்தால் மாற்றுத்திறனாளி லிமிட்டே கிடையாது. எக்ஸர்வீஸ் மேனாக இருந்தால் 50 வருஷம் மட்டும் பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுவே பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸர்வீஸ் மேன்லேயே உங்களுக்கு இன்னும் கேட்டகரி கொடுத்துருக்காங்க. பிசி, எம்பிசி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி இவங்களுக்கெல்லாம் 55 இயர்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த ஜாப்க்கான சம்பளம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 15,700 50,000 ரூபா. அதே மாதிரி டிரைவருக்கு தான் அதிக சம்பளம் பாருங்கள். 19,500லேருந்து 62,000 வரைக்கும் உங்களுக்கு சம்பளம் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க டிரைவருக்கு. செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் பாருங்கள், ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்க. ஷார்ட் லிஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா வைக்கிறாங்க. அந்த இன்டர்வியூவில் நீங்கள் பாஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேலைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள், உங்களுக்கு எப்போ இன்டர்வியூ நடக்கும், எந்த இடத்துல நடக்கும், எந்த டேட்டில், எலிஜிபிள் கேண்டிடேட் எல்லாமே உங்களுக்கு போஸ்ட் மூலிமா அனுப்புவாங்கன்னு சொல்லி கொடுத்தாரு. ஸ்பீட் போஸ்ட்டு அப்படி இல்லைன்னா இமெயில் பார்த்தீங்கன்னா அனுப்புவாங்க. அப்போ நம்ம விண்ணப்பிக்கும் போது இமெயில் ஐடி பார்த்தீங்கன்னா கரெக்டாக கொடுக்கணும். எப்படி அப்ளிகேஷன் ஃபார்ம் சப்மிட் பண்ணுறது எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் ஆஃப்லைன் தான். நீங்கள் எங்கே விண்ணப்பிக்கணும்னா த சீஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், தமிழ்நாடு ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன், நம்பர் 208/2, ஜவஹர்லால் நேரு ரோடு, அரும்பாக்கம், சென்னை 600106. இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கீழே முக்கியமாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். நாம் எப்படி ஸ்ரீரங்கம் கோயில், பழனிமுருகன் கோயிலுக்குலாம் விண்ணப்பிச்சுமா அதே மாதிரி தான் 30 ரூபா ஸ்டாம்ப் ஒட்டி உங்களுக்கு 10x4 இந்த சைஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கவர் உள்ளே வச்சு அனுப்புன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது இல்லைன்னா நிராகரிச்சிடுவாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு A4 சீட்டு கவர் வாங்கிடுவீங்க. அதுக்குள்ளே இன்னொரு 2 ரூபா கவர் வச்சு பார்த்தீங்கன்னா உள்ளே வச்சு அனுப்பணும். அதில் தான் நமக்கு இன்றைக்கான கால் லெட்டர் அனுப்புவாங்க. இதுக்கான இம்பார்ட்டன்ட் டேட் பொறுத்த வரைக்கும் 18/12/2025 அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்ளிகேஷன் க்ளோசிங் டேட் பொறுத்த வரைக்கும் 2/1/2026 மாலை 5 மணிக்குள்ள பார்த்தீங்கன்னா அவங்க கையில் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கான அப்ளிகேஷன் லிங்க்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு தனியாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. டிரைவருக்கு பார்த்தீங்கன்னா தனியாக கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன் ஃபார்மு. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இது மாதிரி அப்டேட் வந்துச்சுன்னா உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வினோ ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினச்சிங்களா ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.